Hello friends, இந்த வீடியோவில் நம்ம NodeMCU ஒரு getting started வீடியோ பார்க்க போகிறோம். இந்த NodeMCU போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IoT பிளாட்ஃபார்ம். இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போர்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டினோக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா இதில் வைஃபை இன்பில்ட்டினாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு ஹால் சென்சார், சில பல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. அதோடு இல்லாமல் ஆர்டினோட மெமரியும் இதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் இப்போ இருக்க கரண்ட் டாபிக், அதாவது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட இருக்கிற இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வேர்ல்டு வைடுக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ இன்டர்நெட்ன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ இப்போது இதோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க, அந்த மிஷினோட டேட்டாவை நீங்கள் எங்கே இந்த உலகத்துலேருந்து எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி தான். ஸோ வீட்டில் இருக்க ஃபேன் லைட்டை நீங்கள் ரிமோட்டில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து இன்டர்நெட்டோட வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சில கடைகளெல்லாம் அந்த ஒய்ஃபை கேமரா வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த கேமராலேருந்து ஸ்ட்ரீமிங் ஆகும். ஸோ ஓனருக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ ஒரு வியூ பண்ணி பார்த்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ற கான்செப்ட். இது வந்து இப்போ கரண்ட்டாக ரொம்ப பாப்புலராக போயிருக்கு. இந்த NodeMCUவோட வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதிலேயே ஒரு இன்பில்ட்டான மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. நீங்கள் ஆர்டினோக்கு வைஃபை இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா வைஃபை மாடியூல் போடணும். இதனால பில்டின் வைஃபை இருக்குது, அது ஒரு கீ ஃபீச்சர்ஸ். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் ஆர்டினோ பவர் பண்ணலாம். பட் ஆனால் இதுலேருந்து வர அவுட்புட் பவர் வந்து 3.3 volts தான் வரும். ப்ரோ மினியில் ஒரு சில வெர்ஷனில் வர மாதிரி இதுலேயும் 3.3 volt தான் அவுட்புட் வரும். ஆனால் ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா 5 volt வரும். இதுலேயும் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இதோட மெமரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெமரி. ஸோ 4 மெமரின்றது ஆர்டினோ மெகாவோட அதிகமான மெமரி. ப்ளஸ் இதோட கிளாக் ஸ்பீடும் அதிகமாக இருக்குது, 80 MHzன்ற ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டினோவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MHz தான் வரும். ஸோ இது ஸ்பீட்லேயும் அதிகமாக இருக்குது, மெமரிலையும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதில் ஆர்டினோவில் இருக்க பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இதில் அதிகமாக நம்மளால் சென்சார் செட் பண்ண முடியாது. ஒரே ஒரு அனலாக் சென்சார் தான் பின் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு சென்சார் தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம டிஜிட்டல் சென்சார் 16ல செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, I2C, இந்த மாதிரியான கம்யூனிகேட்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டினோ ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் வைஃபை பில்டின், இது ஒரு IoT டூல்னு சொல்லலாம். இதுதான் NodeMCUவோட பின் கான்ஃபிகரேஷன். SPI பின்னுக்கான கான்ஃபிகரேஷன் இருக்குது. I2C ஒரே ஒரு அனலாக் இன்புட் தான் இருக்குது, A0ன்ற பின். இந்த D0 to D16 இருக்கிற பின்னு நம்ம டிஜிட்டல் இன்புட் அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வர அவுட்புட் 3.3 voltக்கு தான் நமக்கு கிடைக்கும். I2C பின் D1 D2ன்ற பின் I2C பின்னுக்கு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஆர்டினோவில் நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம வேணுன்னா சாஃப்ட்வேர் சீரியல் லைப்ரரி யூஸ் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். பட் இதில் பில்டினாகவே 2 இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம ஆர்டினோவில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணலாம். ப்ளஸ் அட்வான்டேஜாக இதில் நிறைய மெமரியும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப் தான், 350 கிட்ட வருது. ஆர்டினோ யூனோ மாதிரி தான் வருது. ஸோ கன்க்ளூஷனில் NodeMCU வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப். நான் வந்து இதை ஒரு 400க்கு ஆன்லைனில் வாங்கியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வச்சு நம்ம IoTன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு இதில் அதிகமான மெமரியும் கொடுத்துருக்காங்க. ஆர்டினோ யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணோட சென்சார் மட்டும் தான் நம்மளால் கம்மியாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேட் IoT டூல் அண்ட் ஆர்டினோ ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லாமல் இதுக்கு ஒரு பிளிங்க் ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணலாம், ஆர்டினோவில் அலோ ஹோல்ட் அடிக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம சில லைப்ரரிலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லைப்ரரிலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.